நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம நோ கான்டாக்ட் ட்ரேடிங் பார்த்துடலாம். கேட்டிருந்தீங்க யார் யார் பேசாமல் இருக்கீங்களோ, இல்லை பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை இப்போ தான் அந்த மாதிரி ஆச்சு, எப்படியா இருந்தாலும் சரி, இது நோ கான்டாக்ட் ட்ரேடிங். இப்போது அவங்க உங்களை பற்றி நினைக்கும் போதோ இல்லை உங்களோட உறவை பற்றி நினைக்கும் போதோ என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? அவங்களுடைய எண்ணம் என்ன? ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே கீழே இது இருக்குது, இதை மறைப்போம். ஏன்னா சில பேர்த்துக்கு அதை பார்த்தா அவங்களுக்கு சில பேர்த்துக்கு பயமாக இருக்கும், சில பேர்த்துக்கு வருத்தமாக இருக்கும். இருக்கட்டும், ஐ மீன் அப்படி இருங்கன்னு சொல்ல வரல, அந்த கார்டை மறைச்சி வச்சுருவோம். சரிங்களா? நிறைய வந்திருக்கு. ஓகே, அதாவது இப்போ நினைக்கும் போது என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பிரியறதுக்கு முன்னாடி, இந்த நோ கான்டாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இல்லையா? அவங்க ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல. இது வந்து வாக்குவாதம் கிடையாது, கருத்து வேறுபாடு சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அவங்க அதே விஷயத்த வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்போது சில பேர் இப்போ மேரேஜ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, சரி நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த இந்த மாதிரி பண்ணுவோம், இல்லை இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இப்போவே இல்லை, என்னால் இதை பண்ண முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்லை அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, சரி இது இப்போவே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். நீங்கள் வந்து இல்லை முடியாது, இப்போ முடியாது. இப்போது எக்ஸாம்பிள் வந்து, ஏன்னா இங்கே எம்பரர், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? லவ்வர்ஸ் இருக்குது. இது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, அதனால தான் லவ்வர்ஸ் வந்திருக்கு. அன்பு இருக்குது. சரிங்களா? உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க, குழந்தைங்க இருக்காங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களையும் குழந்தையும் நினைக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நான் மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்கிறேன். நான் திருமணமாகி நோ கான்டாக்டில் இருக்கிறவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க, குழந்தைய பற்றி நினைக்கிறாங்க, அது பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்போ படிப்புக்கோ எதுக்கோ ஒரு செலவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறாங்க. சரி பிரிஞ்சு தான் இருக்கோம், நம்ம குழந்தைக்காச்சும் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பண்ணணும் அப்படிங்கிற கடமை எனக்கு இருக்குது, நான் பண்ணணும். சில பேர் வந்து பேரண்ட்ஸ்னால கூட இப்படி ஆயிருக்கும். அதாவது மாமனார் மாமியார் அவங்களால கூட அப்படி ஆயிருக்கலாம், இந்த மாதிரி நோ கான்டாக்ட் ஆகிருக்கலாம். நீங்கள் ஒன்று கேட்டு அவங்க ஒன்று செய்யலை அப்படின்னா, அது அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ்னால் அப்படி நடந்திருக்கலாம்.
சரிங்களா? ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ பிரியறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் 2 பேர் பேசியிருந்தீங்களோ, இல்லை என்ன நீங்கள் பேசாமல் விட்டுருந்தீங்களோ, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னே தெரியாது நோ கான்டாக்ட் ஆனது, எப்படின்னே தெரியாது. திடீர்னு பேசாமல் இருந்திருப்பாங்க, என்ன காரணம்னே தெரியாது. அந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், காரணமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். அவங்களுக்கு காரணமே தெரியாது, என்னதான் ஆச்சு இப்படி, ஏன் இப்படி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க. ஏன் எதனால் இப்படி ஆச்சு, ஏன் இன்னும் பேசாமையே இருக்க, எனக்கு உன் ஞாபகம் இருக்குது, குழந்தை ஞாபகம் இருக்குது, எனக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நீ ஏன் இப்படி பேசாமல் இருக்க, எனக்கு தெரியல நீ ஏன் பேசாமல் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி புரிஞ்சுங்களா? இன்னும் சில பேர்த்துக்கெல்லாம் நீங்கள் மீட் பண்ணி பேசுனது, நீங்கள் gift கொடுத்தது, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது நீங்கள் எப்படின்னா, சில பேருக்கு என்னன்னாலும் உங்களால் சாதிச்சுக்க முடியும்னு வைங்களேன். நீங்கள் ஒரு ராணி மாதிரின்னு வைங்களேன். ஆக்சுவலி குயின் வந்தால் தான் ராணின்னு சொல்லுவோம். இப்படி பார்க்கும்போது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள அக்கறையாக வச்சுருந்தீங்க, அக்கறை காட்டினீங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு அம்மா மாதிரி பண்ணீங்க, அதெல்லாம் நினச்சிட்ருக்காங்க. இவ்வளோ அழகாக உறவு போய்கிட்டு இருந்ததே அப்படின்ட்டு. இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி இல்லையா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி இது பண்ணுறது, இதுக்கு என்ன வழி, அந்த மாதிரி யோசனை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஆச்சு இல்லையா, அதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் நேர்லேயே பேசுவாங்க. ஏன்னா 8 of Wands ட்ராவல். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்சு இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான். கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் மறுபடியும் பேசிக்குவீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே மேஜர் கார்ட்ஸ் வர கிடையாது. ஸோ இப்போதைய நோ கான்டாக்ட் தற்காலிகம். கண்டிப்பாக பேசிக்குவீங்க 2 பேரும். இப்போ ஏன் இந்த நோ கான்டாக்ட் ஆச்சு? இல்லை இப்போவுமே அதாவது எப்போவாச்சும் நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுறீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு இது ஆகுது அப்படின்னா அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் நேரில் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சில பேர்த்துக்கு இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். சில பேர் இது எப்படி தெரியுங்களா, என்ன தான் ஆனாலுமே அவங்க நினைப்பு உங்களுக்கு போகவே போகாது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி நோ கான்டாக்ட் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன். கொஞ்ச நாள் பேசுகிறது, அப்புறம் 2 மாதம் பேசாமல் போகிறது, அப்புறம் பார்க்குறது, பேசுகிறது, அப்போ மறுபடியும் 2-3 மாதம் நோ கான்டாக்ட்லேயே இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கீங்க. என்ன தான் இப்படி இருந்தாலும் அவங்க நினைப்பு உங்களை விட்டு போக மாட்டேங்குது. உங்களால் சரி இதோட முடிச்சுக்குவோம் பாருங்கள் இல்லையா, இதோட முடிச்சுக்குவோம், வேண்டாம் இப்படியே யாருனாலும் ஆகும், வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கிறதுக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் போக முடியல. ஒரு சில பேர்த்துக்கு இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்னா என்ன, போன ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்துருக்கீங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் பிரிய முடியல. சரிங்களா? இது போன ஜென்ம தொடர்பாக இருக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, பேச வருவாங்க, பேச மறுபடியும் என்ன ஆகும், அதாவது பேச வரணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, பேசணுமா, வேண்டாம், பேசணுமா, வேண்டாம், அந்த மாதிரி. இந்த 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 10 of Swords என்ன அப்படின்னா, இந்த வாக்குவாதம் நடந்துச்சு இல்லையா நோ கான்டாக்ட் முன்னாடி, அதையே நினச்சி ஒன்றை 10 ஆக்கிக்கிறதுன்னு வைங்களேன்.
ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க, அதை பெருசுப்படுத்துகிறாங்க அவங்களே. பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னா நினச்சி அதுவே பெருசாக கேட்குறது பூதாகரமாக தெரியும்னு வைங்களேன். இப்போ ஒரு சின்ன கல் இருக்குது, அதை தூரமாக வச்சு பார்த்தா அது அது சின்னதாக தெரியும். இதே கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பாறங்கள் மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி. ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம், நீங்கள் ஒன்று சொல்லலாம் அவங்க ஒன்று சொல்லலாம், அதுக்கப்புறம் நோ கான்டாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுவே நினச்சி பெருசு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில பேர். அதனால் பேசுகிறதா வேண்டாமா, போய் பார்க்கலாமா வேண்டாமா, ஏன்னா இது வந்து மீட்டிங், சரிங்களா? இது வந்து கம்யூனிகேஷன், ட்ராவல். இது வந்து ரெண்டும் கட்டனால பேசுகிறதா வேண்டாமா, இதுவும் ட்ராவல் தான். இங்கே பாருங்கள், கப்பல்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ட்ராவல் கார்டாக இருக்குது. கண்டிப்பாக பேசுவாங்க, ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் மறுபடியும் பழசையே, அதாவது என்னது, மறுபடியும் பழசை நினச்சிட்டு கோவம் வர்றது, இல்லை காயமாயிக்கிறது, அந்த மாதிரி. சில பேருக்கு நினைக்கும் போது அவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னடா இப்படி நோ கான்டாக்டில் இருக்கிறமே, ஆனாலும் பழசு மறக்க முடியல. இங்கே பாருங்கள், அப்படி என்ன பழசில் நடந்துச்சு மறக்காமையே இருக்கிறாங்க? என்ன வாக்குவாதம் நடந்துச்சு? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு, அதை நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுலேருந்து இன்னும் வெளியில் வரலை. ஆனால் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. அதனால் இன்கேஸ் அவங்க பேச வராங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இன்னும் பழசை மறக்கலை. உங்களால் அவங்கள மறக்க முடியல, அவங்களால பழசை மறக்க முடியல. சரி, இப்போ அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டென்ஷன் பார்த்துடலாம், என்ன பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. இது ஏற்கனவே வந்தது, கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஓகே. இவர் தானே ஃபஸ்ட் வந்தார், அப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஓகே. இப்படி வச்சுக்குவோம். நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஓகே. கண்டிப்பாக உங்கள் கூட மறுபடியும் வந்து சேரணுங்கிற நோக்கம்தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போ என்ன தான் மனசில் வந்து, ஏன்னா இப்போ தானே நம்ம பார்த்தோம், பழசெல்லாம் மறக்கலை, அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், என்னை காயம் பண்ணிட்டேன், எல்லாமே நினைக்கிறாங்க. பழசில் அந்த பண்ண வாக்குவாதம் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க கூட மறுபடியும் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நான் போய் அவங்க கூட பேசணும், நேரில் பார்த்து கூட பேசணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த சூழ்நிலை வந்து சரி செய்யணும். அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் என்ன கேட்டால். இப்போ உங்ககிட்ட அவங்க நியாயமாக நடந்துக்கல அப்படின்னா அந்த 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 நியாயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இப்போது ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாங்க உங்களை பற்றி, இல்லை சண்டை போடும்போது உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? முதலாச்சும் இந்த சூழ்நிலையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் சில பேர் இப்போ மேரேஜ் கப்பலாக இருக்கீங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆக மொத்தம் இந்த தடவை அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரீகன்சிலியேஷன்னு சொல்வோம். கண்டிப்பாக அவங்க கூட ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க.
இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் கேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ, ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸுங்கிற ஒரு ஆக்ஷன் எடுக்கிறவர் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டார். இந்த சூழ்நிலை சரி செய்யணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை 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 பண்ணுறவர். ஸோ இந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த உண்மையை பேசணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? மனசில் என்ன இருந்தாலும் சரி அதை பேசணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேச வந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு டைமிங் வரலை. ஆனால் இப்போ எனக்கு தெரியும், இதை கேட்கும்போது நிறைய பேர் பேச வருவாங்கங்கிறீங்க, ஒன்றா சேருவோங்கிறீங்க. அது எப்போ அப்படின்ட்டே உங்களுக்கு தோணும் இல்லையா? சீக்கிரமாகவே வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஆக்ஷன் கார்டு, கிங் ஆஃப் வான்ஸ் ஆக்ஷன் கார்டு. அவர் வந்து மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுவார். ஆனால் அதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே ஒரே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் மனசில் இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடுவார். இவரு பட்டுன்னு தான் பேசுவார். சரிங்களா? இவரு பட்டுன்னு தான் பேசுவார். ஆக மொத்தம் பேசினா போதுங்கிறீங்களா? அவங்க பட்டுன்னு பேசினாலும் சரி, பட்டும் படாமல் பேசினாலும் சரி, பேசணும், அவ்வளோதான். பேசினா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறீங்களா? அதுவும் நல்லா தான் இருக்குது. சரி இருங்க, டைமிங் வருதான்னு பார்ப்போம். சரிங்களா? நான் ட்ரை பண்ணுறேன். டைமிங்க்கு வந்துச்சுன்னா சரி எப்போ அந்த கம்யூனிகேஷனுங்கிறது தொடங்கும் அப்படின்னு பார்த்துருவோமா? எனக்கு தெரிஞ்சது தான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இது பொது பலன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஒரு டைமிங் பார்ப்போம். எப்போ உங்ககிட்ட அந்த பேச்சுவார்த்தைங்கும்போது ஃபோனாக இருக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ், ஏதாச்சும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு நேர்லேயே கூட வரலாம். சரிங்களா? டைமிங் பார்ப்போம், வருதான்ட்டு கிடைக்குதான்ட்டு. நான் வேறு மாதிரி பண்ணுவேன். ஏன்னா வேறு மாதிரி ஷஃபில் பண்ணிட்டுருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது டைமிங் மெத்தட். இப்போதைக்கு வரலை. சரிங்களா? இப்போதைக்கு டைமிங் வரல. ஆனாலும் சில பேர்த்துக்கு இப்போ தான் நீங்கள் வந்து நோ கான்டாக்ட்கே போனீங்க, அதாவது பேசி ஒரு வாரம் இருந்தாச்சு, அதை நோ கான்டாக்ட்னு சொல்ல மாட்டீங்க, சொல்கிறேன் நான். இல்லை பேசி கொஞ்சம் மாதம் ஆச்சு அப்படின்னா இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது சில பேர் வந்து ரீசெண்டாக யாராச்சும் டெக்ஸ்ட் மெசேஜ் அமைச்சிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் கால் பண்ணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா 28 நாளுக்குள்ளே பேச்சு தொடங்கும். சரிங்களா? ரொம்ப மாதமாக பேசாமல் இருக்கீங்க, என்ன ஆச்சு என்ன ஏது ஒன்றுமே தெரியல, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே ஐசோலேட் ஆகிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஏது பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஒரு வருஷமே ஆச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு 3 மாதம் ஆகும். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக ஒரு புதிய துவக்கம் இருக்குது. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது, உண்மையை பேசுவாங்க, ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஒன்றா சேரணுங்கிற எண்ணம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க இன்னும் பழசை மறக்கலை, ஆனால் உங்ககிட்ட பேசணும், ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா?
ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட். அடுத்த வாரம் சந்திப்போம்.